ஹலோ டிசைனர், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்குன்னு தனியாகவே ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஓஎஸாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் முழுக்க ஏஐ யூஸ் பண்ணி கோடே நான் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஹோல் ஆப் அதாவது இது ஆப் மட்டும் சொல்ல முடியாது, இது ஃபுல்லாகவே வெப் ஓஎஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ப்ரொடக்டிவிட்டி என்னென்ன ப்ரொடக்டிவிட்டி தேவைப்படும், இப்போ டு டூ லிஸ்ட்டு தேவைப்படும், நோட்ஸ் தேவைப்படும், கால்குலேட்டர் தேவைப்படும், காலண்டர் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சனல் ஓஎஸாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, மேக் யூஸ் பண்ணாலும் சரி, இது ஒரு ப்ரௌசரில் உங்களுக்கு யூஸ் ஆகிறதுனால இந்த அப்ளிகேஷனை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bolt.new அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாட்டட் யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எப்படி நான் க்ரியேட் பண்ணேன், எந்த மாதிரியான ப்ராம்ப்ட் நான் கொடுத்துருந்தேன், எவ்வளோ நாள் இது எடுத்துக்கிச்சு, இந்த மாதிரியான தான் இந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி ஓஎஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எனக்கு என்னுடைய பர்சனல் ஓஎஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு நான் டோட்டலாக எத்தனை அப்ளிகேஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 அப்ளிகேஷன் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் இல்லாமல் சயின்டிஃபிக் கால்குலேட்டரும் தனியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விட்ஜெட்டாகவும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையை உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, மேக் யூஸ் என்ன பண்ணியிருப்பீங்க, விட்ஜெட்லாம் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருப்பீங்க, க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய விட்ஜெட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நேச்சுரலான பேக்ரவுண்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் டெஸ்க்டாப்னு கொடுத்தா எனக்கு நேச்சுரலான இந்த பேக்ரவுண்ட் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் வேணுனாலும் எனக்கு நோட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தனியாக எனக்கு நோட்ஸ் வேணும், ஸோ எதனால் நோட்ஸ் க்ரியேட் பண்ணாலும் நோட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை நோட்ஸ் வேணாலும் என்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டு டூ லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிளைண்ட் நேமு, கிளைண்ட் இமெயில், ஸோ அட்ரஸ்ஸு, எத்தனை ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஸோ இது எல்லாமே க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இது பர்சனலாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்குன்னு தனியாக ஒரு லாகின் அண்ட் யூசர் நேம் கொடுத்து உங்களுக்குன்னு தனியாக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நான் இது சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாட் யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணுறது. ஸோ இந்த டாட் யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் லோட் அனிமேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ இதில் ஒரு அனிமேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பிக்சல் கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் தனியாகவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேஷனை இன்னொரு அனிமேஷன் லோட் பண்ணுறேங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணிட்டுறேன். எல்லாத்தையும் புதுசாகவே கிளியர் பண்ணிவிட்டு, ஓகேவா, புதுசாக கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு வேணாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ எனக்கு தேவைப்படுற மாதிரி மட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு 8 இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இதில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ செகண்ட் லேயரில் எனக்கு என்ன ஆகும்னா, இது மட்டும் கொஞ்சோண்டு மேலே மூவ் ஆகிருக்கணும், இந்த மாதிரி மூவ் ஆகிருக்கணும். ஸோ இதை மட்டும் நான் டெலிட் பண்ணிடுறேன். இது கொஞ்சோண்டு இப்படி டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இதை மூவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை 3த்தையும் டெலிட் பண்ணுறேன். இதை மட்டும் டெலிட் வச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு லேயர் ஒன்று போடுறேன், அதை காப்பி பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே நான் அழிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ இது டெலிட் பண்ணோம் இல்லையா, அது டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ப்ளஸ் ஐக்கான் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்க்கிளாகவும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் எரேசர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிளாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய கிரிட் சைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் பண்ணிடலாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதை சேவ் அனிமேஷன் கொடுத்து உங்களுடைய நேம் கொடுத்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா நான் தனியாக லாகின் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இதில் எனக்கு டீர்னு இருக்கும்.
ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டானே எனக்கு போதும், எனக்கு வந்து அது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம்னா இது எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், எனக்கு தேவைன்னா எஸ்விஜியாவும் நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்விஜியாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப் ப்ரௌசரில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை அப்லோட் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுனா ஒரு ஃப்ரேமராக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் வந்து இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் லவ்வபிளில் க்ரியேட் பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய ப்ராம்ப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லேண்ட் ஆகும்போது நான் கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்க்கில் போனீங்கன்னா இந்த பேஜ் தான் உங்களுக்கு லேண்ட் ஆகி வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் இல்லை சைன்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து புதுசான யூஸராக இருந்தால் சைன்அப் பண்ணுவீங்க இல்லையா, சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. ஸோ உள்ளே போனோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் கீழே இதுக்கான லிங்க்கும் தரேன், நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து நான் ப்ராம்ப்ட் வந்து சிம்பிளான ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து எப்படி வேணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம் டு ஃப்ரேம் அனிமேட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வேணும். இங்கே பாருங்கள், கிரியேட் பிக்சல் ஆர்ட் அனிமேஷன் பை ஃப்ரேம் டாப் டாட்ஸ் டோகல் யூஸ் கண்ட்ரோல்ஸ் டு அனிமேட் எக்ஸ்போர்ட் ஜிஃப் எஸ்விஜி இந்த மாதிரி எனக்கு வேணும்னு தான் கேட்டேன். ஸோ இந்த மாதிரி கேட்டோன்னு தான் எனக்கு நிறைய இந்த மாதிரி கொடுத்தது. பட் இதில் கொஞ்சம் எரர்ஸ்லாம் வரும், நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ஈஸியாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதனாச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.